இப்போ உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இன்னும் பிளேஸ் ஆகலையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அண்ட் மற்றவங்க பிளேஸ் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது அண்ட் இப்போ என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட, ஃபுல் நம்பிக்கையோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னாங்க, நான் வந்து செகண்ட் கேட்டகரி தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆனால் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் நான் காலேஜ் படிக்கும் போது ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி இல்லாதனால என்னால் ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆக முடியல. ஆனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணல. ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் அ ரிசல்ட் வேரியஸ் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு நான் பிளான் பண்ண மாதிரியே ஒரு கம்பெனி இன்டர்வியூ கிராக் பண்ணி அங்கேயும் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இந்த ஜேர்னி வந்து ஈஸியாலாம் இல்லை. வேரியஸ் சேலஞ்சஸ், வேரியஸ் ஸ்கேம்ஸ் அண்ட் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. அண்ட் இந்த மாதிரி வேரியஸ் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ணேன். அண்ட் அதோட நான் ஸ்டாப் பண்ணல. இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது என்னால் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கவலைப்படாதீங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒரு ப்ரூவன் பாத் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாட்டினாலும் இதுதான் உண்மை. இது வரைக்கும் நீங்கள் பிளேஸ் ஆகலை, வேலை கிடைக்கலனா இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரேண்டம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எஸ், இது நான் ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்து நானுமே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது. அண்ட் உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணவங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து சொல்கிறேன், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னாங்க, நான் வந்து இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ரோட் மேப் வீடியோ மாதிரி நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம். எனக்குமே நிறையா வியூஸ் வந்து போகும். அப்படி இருந்துமே என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக அந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நான் ரோட் மேப்ஸ் நான் எதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கவே மாட்டேன் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா வியூஸ் போகும், ஆனால் ரேண்டம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் மாத கணக்கில் டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் எனக்கு உங்களுடைய டைம் அண்ட் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ரீசனால தான் நான் ரேண்டம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கே தெரியும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்னால டைம் வேஸ்ட் தான் ஆகும். அஃப்கோர்ஸ் யூடியூப்ல நிறைய வாஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் ரேண்டமாக அன்ஸ்ட்ரக்சர்டு வேலை படிச்சிங்கன்னா ப்ராப்பரான ஜாப் ரெடி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கே அரௌண்ட் ஒரு 2 years கிட்ட ஆகிடும். புரியுதா? தேர்ஃபோர் இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பார்த்து படிக்கிறத இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரிசோர்ஸஸ் அண்ட் மென்டல் சப்போர்ட்டில் லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 months கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல கம்பெனிலையுமே பிளேஸ் ஆக முடியும். அது எப்படின்னு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மைண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்சஸில் தான் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்க. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஈஸியாக உங்களை ஸ்கேம் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம் அண்ட் ஒரு பேட் வேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதெல்லாம் கேட்டு உங்கள் டைம் அண்ட் மணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வேரியஸ் கேண்டிடேட்ஸால் ஸ்டில் ஒரு நல்ல ஐடி ஜாப்ல லேண்ட் ஆக முடியாமல் போகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரைட்டான டைமில் ரைட்டான கைடன்ஸ் இல்லாதனால தான். இந்த ஒரு ரீசன்னால தான் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக கைடன்ஸ், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அட்வைஸ், கிளாரிட்டி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது நீங்கள் என்ன ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும்னா, யாராவது உங்ககிட்ட வந்து நாங்கள் 100% ஜாப் கேரண்டி கொடுக்குறோம், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இதெல்லாமே எங்களுடைய பிளேஸ்மெண்ட் டேட்டா, ரெசியூமை மட்டும் கொண்டுட்டு வாங்க, மாதம் 1 லட்ச ரூபாயில் வேலை வாங்கி தரோம், இந்த மாதிரிலாம் உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரியாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா நோ. நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, நிறையா ஃப்ரெஷர்ஸ்னால ஸ்டில் ஸ்டார்டிங்கே வந்து லேக்ஸில் ஒரு நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல டாப் காலேஜில் படிப்பாங்க. அண்ட் அந்த டாப் காலேஜில் அவங்களுக்கு கிடைக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை
ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுனால ஸ்டார்டிங்கே ஒரு ஹை பேயிங் பேக்கேஜ்ல பிளேஸ் ஆகிறாங்க. ஆஸ் அ ஃப்ரெஷரா லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஆஃப் கேம்பஸ்ல இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே மாசம் 1 லட்சம் 2 லட்சம் வேலையில ஆஸ் அ ஃப்ரெஷரா ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமா, வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் நோ. இது நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ரியாலிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது பேஸ் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே பண்ணாம உங்களால அப்கமிங் ப்ரொசீட் பண்ணி போக முடியும். பிகாஸ் இப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலான்ற பிளான்ல தான் இருப்பீங்க. நீங்க எங்க என்கொயரி பண்ணாலுமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் எங்க கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் சம்பளம் கிடைக்கும். எங்க கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா போதும், ஒரு ஃப்ரெஷராகவே லேக்ஸ்ல நீங்க சம்பாதிக்கலாம். எங்க கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 100% ஜாப் கேரண்டி, வேலை வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் வேரியஸ் ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இது நான் ஏன் ரிப்பீட்டேட்டிவா சொல்றேன்னா, உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்பி ஜாயின் பண்ணி இப்போ ஸ்டில் அவங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணி ஸ்டில் ஜாப் இல்லாம தான் இருக்கிறாங்க. இது நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெகுலரா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு நான் வந்து உங்களை ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாதீங்க, ப்ரோக்ராம்ல சேராதீங்க, நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டான சிலபஸ் வந்து வேணும். ஒரு 4 to 5 monthsல கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு. ஆனா நீங்க எங்க சேர்றீங்க, எதனால அந்த கோர்ஸ்ல சேர்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் இவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, பிளேஸ்மெண்ட் கேரண்டி, இவங்க பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் எல்லாம் காட்டுறாங்க, இதெல்லாம் நம்பி ஜாயின் பண்ணாம அவங்களுடைய ட்ரைனிங் மாடல் வந்து எப்படி இருக்கு, கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸை வந்து டீச் பண்றாங்களா, ட்ரெயின் பண்றாங்களான்னு பாருங்க. அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸை வந்து கேளுங்க. இஃப் பாசிபிள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட ஃபீட்பேக்ஸை வந்து கேளுங்க. தேர்ஃபோர் அவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்க, எப்படி ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஜாயின் பண்ணணுமே தவிர வேலை வாங்கி தருவாங்கன்னு ஜாயின் பண்ணீங்கன்னா கடைசியில ஏமாற்றமா தான் முடியும். பிகாஸ் யாராலையும் 100% ஜாப் கேரண்டி கொடுக்க முடியாது. புரியுதா? இந்த ரியாலிட்டியும் புரிதலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இப்போ நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, நீங்க என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, டெக்னிக்கல் டொமைன்ல போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா செப்பரேட்டா நீங்க கோர்சஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. அதாவது உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, டெக்னிக்கல் டொமைன்ல போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க செப்பரேட்டா வந்து இந்த ஐடி கோர்சஸ்லாம் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டட் உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் வந்து இருக்குதுன்னா, லைக் ஹெச்ஆர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வேரியஸ் டொமைன்ஸ் வந்து இருக்கு. அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கில் செட் எல்லாம் தேவை தான். அது நீங்க யூடியூப் பார்த்து ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுல வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட பெருசா வந்து ஸ்கில் செட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுக்கு நீங்க செப்பரேட்டா ஒரு கோர்சஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஹை பேயிங் கெரியர் பாத் வந்து டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டு தான். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், கிளவுட், டெவாப்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். ஒன்றும் இல்லை, உங்க காலேஜ்ல நிறைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸை எந்த ரோல்ல ஹையர் பண்ணாங்கன்றத பாருங்க. மோஸ்டா எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல்ஸ்ல தான் ஹையர் பண்ணுவாங்க. லைக் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த மாதிரி அதிகமா இந்த டெவலப்மெண்ட் ரோல்ஸ்ல தான் ஹையர் பண்ணுவாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த ஆஃப் கேம்பஸ்ல இந்த டாப் கம்பெனிஸ் எல்லாம் ஹைரிங் பண்ணுவாங்க இல்லையா, நீங்க அவங்களுடைய அந்த டெசிக்னேஷன்ஸ் பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸை இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல தான் ஹைரிங்ஸ் பண்ணுவாங்க. ஆஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்து வந்து சொல்றேன். உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய சேலரி க்ரோத்தும் உங்களுடைய கெரியருமே நல்லாவே இருக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல. இப்போ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கணும். ஆஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல்ஸ் அந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கிராக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது சிம்பிள், கம்பெனிஸ் வந்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த டெக் ஸ்டாக் தான் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க பைத்தான் ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் படிக்கணும், இல்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் படிக்கணும், இல்ல MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை மட்டும் தான் புஷ் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சாலும் சரி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. கம்பெனிஸுமே ஈக்குவலா பே பண்றாங்க. அண்ட் அதுக்கு தான் நான் சொல்றேன், கம்பெனிஸோடைய ஹைரிங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்ற ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சி,
மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் எந்த டெக் ஸ்டாக் படிக்கிறீங்கன்றதெல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களால் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண முடியுமா, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட்ஸை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூட் நாலேஜ் வந்து வேணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஓரளவுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேணும். அதாவது அவங்க ஒரு கொஸ்டின் வந்து இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னா அதை உங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரியணும். இப்போ நான் சொன்னது தான் கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப்லையும் சரி MNCலையும் சரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஏன் MERN ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு ரிசோர்ஸஸ் அண்ட் கைடன்ஸில் லேர்ன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 months to 2 months லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இது நான் ஏன் சீக்கிரமாக படிங்கன்னு சொல்கிறேன்னா, லைக் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 months நீங்கள் வந்து இந்த MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் DSA லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 months ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி சீக்கிரமாக ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து படிங்க. ஆஸ் நான் சொன்ன மாதிரியே தான் MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸில் லேர்ன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு மேக்ஸிமம் 2 months உங்களால் லேர்ன் பண்ணிட முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஐடியா வந்து கிடச்சிருக்கும் எந்த பாத் வந்து சூஸ் பண்ணுறது அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பரான மென்டர் சப்போர்ட்டில் லேர்ன் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எஃபர்ட்ஸ் ப்ராப்பராக வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல ஜாபில் பிளேஸ் ஆக முடியும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், இந்த ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் கேரண்டி ஆர் மேனிப்புலேஷன் இதெல்லாம் நம்பி ஒரு கோர்ஸில் ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாமல் அவங்களுடைய ட்ரைனிங் மாடல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, இதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இது நான் ஏன் ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறேன்னா, உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் நம்பி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி இப்போ அவங்க டைம் அண்ட் மணி எல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கு, ஸ்டில் ஜாப் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். மேக் ஷுர் தட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாக்ட் ரோட் மேப் அண்ட் ப்ராசஸ் அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, எங்கே படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, யார்கிட்ட படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ஷுர் தட் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.